வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் கார தோசை செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் தனியாக செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்றாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி தோசையிலலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. கார தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார், சைடிஷ் எந்த குழம்பா இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 200 கிராம் கேரட் பொடியாக சீவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. கார தோசைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க, அது போட்டால் தாங்க நல்லா வாசனையாக இருக்கும். கார தோசைக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துட்டேங்க. இது கூடவே கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வறுத்து கூட பொடி பண்ணிக்கலாம், இதுக்கு ஆனால் தோசைக்கு தேவையில்லை, நம்ம அப்படியே பொடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா முழுசாக அரையக்கூடாதுங்க, ஒரு அரை பாகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொடியெல்லாம் மாவில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு நிறைய எடுத்துகிட்டு மசாலாலாம் கொஞ்சமாக போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த டேஸ்ட்டு வராது உங்களுக்கு. காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மாவு நல்லா கலந்துக்குங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. தோசைக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வைப்போமோ அதே மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது டேஸ்ட்டாக இருக்காது, ரஃப்பாக இருக்கும், சாஃப்ட் வராது உங்களுக்கு. அதனால் தோசைக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வைக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டுலேயே நிறைய தண்ணி ஊற்றிடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு காரம் போதுங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கலந்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கலந்துக்கினா போதுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுட்டு மாவு ஊற்றுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். சீரகம் பொரிஞ்சிடுச்சுங்க, தோசை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தோசை தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் மெலிசாக ஊற்றுங்க, ஏன்னா உள்ள காய்கறிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சீக்கிரமாக வேகாது. கொஞ்சம் மெலிசாக ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும், காயெல்லாம் வேகும். மூடி எடுத்து பார்க்கலாங்க, ஏன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதுனால பாருங்கள், அந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் திருப்பி விடலாம். இப்போது திருப்பி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதே மாதிரி மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, வேகமாக வைக்காதீங்க. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லைங்களா, காய்கறிலாம் கட் பண்ணி கொஞ்சம் போட்டுட்டு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க, ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தோசை வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பக்கம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க.
இப்போ திறந்து பார்க்கலாம். கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. தோசைக்கு சட்னி, சாம்பார், கார சட்னி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.